டியூக் 160 விஸ் டியூக் 200 பத்தி ஒரு வீடியோ போடுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சும்மா நம்ம இந்த வெஹிக்கிள பாக்குறப்போ 160 அது 200 எதுன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் சொல்லவே முடியாது. பவர் வைஸ் அந்த 200 கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். டியூக் 250யோட அலை வீல் செட்டப்பும் டிஸ்க் செட்டப்பும் இங்க கொடுத்துருக்காங்க. 200ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியான இன்ஜின் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிள பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோட்டாவா ஒரு இன்ஜின் செட்டப் இருக்கும். அது ஊத்து பார்த்தா தான் நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும். கண்டிப்பா லாஸ்ட் ஒரு வீடியோ பாருங்க. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 Moto Vlog. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் guys பார்க்க போறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா டியூக் 160 விஸ் டியூக் 200 பத்தி ஒரு வீடியோ போடுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஃபைனலி இன்னைக்கு அந்த வீடியோவை நான் எடுக்க போறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும். கண்டிப்பா லாஸ்ட் ஒரு வீடியோ பாருங்க. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் டியூக் 160 இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கிரே கலர் டியூக் 200 இருக்கு. ஸோ எது பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம லுக் வைஸ் டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிள் எடுக்கிறப்போ ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறப்போ ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரோட ஃபேவரட் அந்த 6 பேக் ஹெட்லைட்டை இந்த 160 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது 200லயும் அந்த 6 பேக்ஸ் ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் 6 பேக் ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே தான் 200லயும். சும்மா நம்ம இந்த வெஹிக்கிள பாக்குறப்போ 160 அது 200 எதுன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் சொல்லவே முடியாது. இந்த மெட்கார்டு பாக்குறதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஹெட்லைட்டுக்கு மேல இந்த எல்இடி பிளிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும். ரியர் டெய்லைட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பெருசா டிஃபரன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். ரியர்ல இருக்க அந்த இண்டிகேட்டர்ஸும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 160யோட கிராபிலும் 200 கிராபிலும் ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கும். 160 கிராபில் ரொம்பவே சின்னதா இருக்கும். பட் இது கொஞ்சம் ஒய்டா இருக்கும். 200 கிராபில் கொஞ்சம் ஒய்டா இருக்கும். 160யோட ஃபேரிங்கும் 200 ஃபேரிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கிராபிக்ஸ் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? இதுலயும் பாத்தீங்கன்னா 160 எழுதி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா KTM 200 சொல்லிட்டு அதுல எழுதிருக்காங்க. சரியா? அதே இது இங்க பாத்தீங்கன்னா இதுல KTM பேக் சைட்ல பாத்தீங்கன்னா KTM சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா டியூக் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓவர் கலர் வைஸ் போறப்போ இது மாதிரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஹேண்டில் செட்டப் இந்த ஹேண்டில் செட்டப்பும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. நீங்க உட்கார்ந்து ஓட்டுறப்போ ஒரே ஃபீல் தான் இந்த ரெண்டு பைக்குமே கொடுக்கும். ஆனா பவர் வைஸ் அந்த 200 கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். 160 கொஞ்சம் அக்ரெசிவ் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஒரே சீட் கேட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் செட்டப் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டெலிஸ் ஃப்ரேம்ஸ் தான் இதுல யூஸ் பண்றாங்க. ஓவராலா KTM பைக்ஸ்ல எல்லா வெஹிக்கிள்லயுமே அந்த டெலிஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த 160லயும் 200லயும் அதே ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டியூக் 200க்கும் டியூக் 160யும் மெயினா ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த அலாய் வீல்ஸுங்க. இந்த டியூக் 160ல நம்ம இப்போ கரண்டா சேல் ஆகிட்டு இருக்க டியூக் 250யோட அலை வீல் செட்டப்பும் டிஸ்க் செட்டப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே இது நீங்கள் இந்த 200ல பார்த்தீங்கன்னா ஓல்டு அலாய் வீலும் அந்த டிஸ்க் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. 200 பொறுத்த வரைக்கும் 300 mm டிஸ்க் செட்டப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடில். அதே இது 160ல பார்த்தீங்கன்னா 320 mm டிஸ்க் செட்டப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடில். அது ரியரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 230 mm தான் டிஸ்க் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூல் சேனல் ஏபிஎஸ் தாங்க. டியூக் 200லயும் சரி டியூக் 160லயும் சரி ரெண்டுலயுமே லாக் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். மெயினா இன்னும் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். அது ஊத்து பார்த்தா தான் நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் இந்த 200ல பாத்தீங்கன்னா 43 mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இது இந்த 160ல 37 mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சின்னதா இருக்குங்க. ஸோ இப்படி பிடிச்சு பார்த்தாலே தெரியும் இது ரொம்பவே சின்னதா இருக்கும். அதே இது கொஞ்சம் பல்கியா இருக்கும். மெயினான ஒரு சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இந்த டயர் சைஸ். ஸோ இதை பாத்தீங்கன்னா 160யும் 200லயும் ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர் யூஸ் பண்ணிருக்காங்க. 17 inch வீல். அதே இது பேக்ல பாத்தீங்கன்னா 160ல 140/60 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. 17 inch. அதே இது நம்ம 200ல பாத்தீங்கன்னா 150/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 17 inch. வெயிட்டை பத்தி பார்ப்போம் கைஸ். இப்போ இந்த 160ல பாத்தீங்கன்னா 147 kg தான் இங்க இருக்கு. அதே இது அந்த 200 பாத்தீங்கன்னா 159 kg இருக்கு. ஸோ இந்த 160ல நிறைய வெயிட் ரெடியூஷன் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க நிறைய விஷயத்த வெயிட்டை கம்மி பண்ணிட்டாங்க. ஈவன் இந்த அலாய் வீல்ஸ் சேஞ்ச் பண்ண காரணமும் அதான். இந்த டிஸ்க் செட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ண காரணமும் அதான். 200ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியான இன்ஜின் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோட்டாவா ஒரு இன்ஜின் செட்டப் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா
டியூக் 160ல 174mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இது டியூக் 200ல 155mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலயுமே அண்டர்பிள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நார்மலா அந்த வெளியே வர அந்த பைப் கிடையாது. ஃபைனலி நம்ம இந்த வெஹிக்கிளோட இதயத்தை பத்தி பார்ப்போம். டியூக் 160ல 164.3 cc இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. பிஹெச்பி பவர் பாத்தீங்கன்னா 19 bh பவர் யூஸ் பண்ணிருக்காங்க. டார்க் பாத்தீங்கன்னா 15.5 நியூட்டன் மீட்டர் டார்க் யூஸ் பண்ணிருக்காங்க. ரேடியேட்டர் கொடுத்திருக்காங்க. 6 கியர் இந்த 160ல யூஸ் பண்ணிருக்காங்க. டியூக் 200 பொறுத்த வரைக்கும் 119.4 cc இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. பிஹெச்பி பவர் பாத்தீங்கன்னா 24.5 ps பவர் யூஸ் பண்ணிருக்காங்க. டார்க் பாத்தீங்கன்னா 19.5 நியூட்டன் மீட்டர் டார்க் யூஸ் பண்ணிருக்காங்க. மெயினா இந்த 160ல சேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் இதுல பாத்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதே இது நம்ம 200ல பாத்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ உள்ள ஜெனரேஷன் பசங்க எல்லாருக்குமே இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தான் நிறைய பேருக்கு இஷ்டப்பட்டிருக்கு. இந்த எல்சிடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணல. எனக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு. ஆனால் அது ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 3000 4000 பக்கத்தில் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டியூக் 200 பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாகவே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும். டியூக் 200 பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். டியூக் 160 பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு வெஹிக்கிள்லையுமே ரைட் மோட்ஸ் கிடையாது. உங்களுக்கு இந்த டிஎஃப்டி பிடிச்சிருக்கா இல்லை எல்சிடி பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சுவிட்ச் செட்டப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ 200லையும் சரி 160லையும் சரி ஒரே மாதிரி சுவிட்ச் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டியூக் 200ம் சரி இந்த டியூக் 160லையும் மைலேஜ் பற்றி பார்ப்போம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் அதுதான். அதனாலே ரொம்ப குழம்பி இருப்பீங்க. டியூக் 200 பொறுத்த வரைக்கும் ஒரு 35 நம்ம எதிர்பார்க்கலாம் சிட்டி சைடு. ஓகேவா? நீங்க ஓட்டுற பொறுத்து டிஃபரன்ஸ் ஆகும். அதே இது டியூக் 160 பொறுத்த வரைக்கும் ஒரு 45 எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க ஓட்டுற பொறுத்து மாறும். ஏன்னா டியூக் 160 35 கிடைச்சாலும் ஆச்சரியம் கிடையாது. நீங்க ரொம்ப ரைஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப டிராப் ஆகும். ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி இதோட கம்பேரிசன் நான் பேசிட்டேன். ஃபைனலி இந்த வெஹிக்கிள் கன்னியாகுமரியில் ஆன் ரோட் பிரைஸுக்கு என்ன பிரைஸுக்கு சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டியூக் 160 ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,15,000 நம்ம கன்னியாகுமரியில் சேல் ஆகுது. அதே இது டியூக் 200 பொறுத்த வரைக்கும் 2,38,000 நம்ம கன்னியாகுமரியில் சேல் ஆகுது. யாருக்காச்சும் தேவைன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஃபைனலி யாருக்கு இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கைஸ் நான் பேசுறேன் இதை, சரியா? ஸோ அதிகமா ஒரு புல்லிங் பவர் வேணும், இல்ல அக்ரெசிவான கேடிஎம்மோட இன்ஜினோட ஃபீல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுக்க வேண்டிய வெஹிக்கிள் தாங்க 200. இல்ல எனக்கு லேகான பவரும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு கொஞ்சம் மைலேஜ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 160 எடுக்கலாம். ஊருக்குள்ளே தான் கைஸ் இந்த வெஹிக்கிள் வச்சு ஓட்ட முடியும். நீங்க ஹைவே கொண்டு போனீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேகான பவர் தான் கைஸ் டியூக் 160 ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய், நெக்ஸ்ட் சந்திப்போம்.